என்னது ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லாமல் ஒரு மனுஷனா? நம்பவே முடியலங்க. ஆனால் அதுதான் உண்மைன்னு சொல்கிறாருங்க. ஜெயம் ரவிக்கு பேங்க் அக்கௌண்ட் கூட சொந்தமாக இல்லையா. ஏன்னா எல்லாமே ஆர்த்தியோட கட்டுப்பாடில் தான் இருக்கான். இவருக்கு ஒரு சின்ன செலவு அப்படின்னாலும் ஆர்த்தியை கேட்டு தான் அவர் பண்ணணுமா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு கார் கூட கிடையாதாங்க. இவங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொன்னால் கூட ஆர்த்தி சொல்லுவாங்களா, நீங்கள் ஏன் காரில் போகிறீங்க, நடந்தே போங்களேன் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அதே மாதிரி இவர் நடிக்கக்கூடிய படங்கள் அந்த கதையெல்லாம் கேட்டு ஓகே பண்ணுறது இது எல்லாமே ஆர்த்தி தானாங்க. இந்த மாதிரி ஆர்த்தியோட டாமினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து தான் ரவி வந்து மன உளைச்சலில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவரேவும் அதை சொல்கிறாரு. ஆர்த்தி மட்டும் இல்லைங்க, ஆர்த்தியோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, ஜெயம் ரவியோட மாமியார், இவங்க 2 பேருமே சேர்ந்து ரவியை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இப்படி எவ்வளவோ பொறுத்து பொறுத்து போன ஜெயம் ரவி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் விவாகரத்து வரைக்கும் போயிருக்காருங்க. இவங்களோட அழகான ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம்ல இவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு சோகம் இருக்கான்னு. இந்த ஜோடி மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.